ஃப்ளோரான் காம்படிஷன் நடக்க போகுது. அதுவுமே வந்து சென்னையில். நான் பார்த்த ஒரே காம்படிஷன் அப்படின்னா சிஎஃப்ஐ நடத்தினது தான். நான் போனதுன்னா அதுதான். அதுக்கப்புறம் சென்னையில் இப்போ நடத்துகிறாங்க. இது கவர்மெண்ட்டும் அக்வேரியம் பீப்புளும் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த லோகோஸ் கூட கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் லோகோ. அப்புறம் அந்த தருண் அக்வாட்டிக்ஸ், ஃப்ளோரான் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தஃபா, நம்ம முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவர் கூட கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இவங்க சேர்ந்து பண்ணுற ஒரு காம்படிஷன் தான் இது. வந்து இது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்றது. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30, அப்புறம் 1-2. ஸோ இந்த மந்த் எண்டில் வந்து நடக்குது. இது வந்து அந்த 30ன்றது ஃப்ரைடே. ஸோ அன்றைக்கி தான் வந்து ஃப்ளாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. மோஸ்ட்டாக சாட்டர்டே சண்டேல வந்து விசிட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாள் ஃபிஷ்ஷு போட்டுட்டு அது கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ரெடி ஆயிரும். சாட்டர்டே சண்டே பெஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த காம்படிஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அது எல்லாமே சண்டே தான். ஸோ சாட்டர்டே ஃபிஷஸ் பார்க்க, சண்டே வந்து யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க, அந்த மாதிரி வந்து நம்ம 2 நாளுமே தாராளமாக வந்து போகலாம். ஸோ லொக்கேஷன் வந்து மாதாவரம் ஃபிஷரிஸ் காலேஜ், அந்த அக்வாட்டிக் ரெயின்போ மாலு. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோவை வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ அதுலேயே வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லொக்கேஷனு. அப்புறம் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரியில் வந்து தரும் அப்படின்னாப்புல. 3 கேட்டகரிங்க கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே ஆபியஸ்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜென்ஸு கேட்டகரி, கம்ஃபா கேட்டகரின்னு பிரிஞ்சிருக்கு. ஆபியஸ் கேட்டகரி, செலகரி கேட்டகரியில். ஸோ அதை வச்சு வந்து 5 கேட்டகரியாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கும் 3 கப்பு ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை தாண்டி பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நானுமே வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்றதுக்காகவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து காம்படிஷன் ஃபிஷ் எதுவுமே இல்லை. சும்மா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சிஎஃப்ஐ நடத்துகிறப்பெல்லாம் காம்படிஷனில் போடுற அளவுக்கு ஃபிஷ் ஆயிடுச்சு. அதாவது ஜெயிக்கணும்னு கிடையாது, ஜெயிக்கணும்னு இல்லை, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து கப்பு தான் ஜெயிக்கணும்னு கிடையாது, ஆசைக்கு தான் நான் போடுறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. போடுறப்போ வந்து நல்ல ஃபிஷ் போட்டிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த டைம்லாம் என்கிட்ட மீன் இருந்தது. ஆனால் நான் போடலை. என்கிட்ட நல்ல மீனே கிடையாது. இருந்தாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் வந்து 100 டேங்க்ஸு, இன்னும் ரொம்ப கம்மியான டேங்க்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லேட்டு, டேட் வந்து 14 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக வந்து நான் வீடியோ போடுறேன். இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே எல்லா டேங்க்கும் வந்து ஃபில் ஆயிரும். ரொம்ப குறைஞ்ச அளவு டேங்க் இருக்குது. ஸோ யாராச்சும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே வந்து போய் ரெடியாக வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ 200 rupees என்ட்ரி ஃபீ. நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது, நான் தருண் அவரோட நம்பர் கொடுத்துட்றேன், அந்த தருண் அக்வாட்டிக்ஸ் நம்பரு. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் வேறு எதனா கேட்கணும், அது எல்லாமே வந்து நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நான் இன்னும் வந்து என்னோடய ஃபிஷ்ஷு போடலை, இன்னும் புக் பண்ணலை டேங்க்கு. பட்டு புக் பண்ணி மேக்ஸிமம் நான் கலந்துக்க ட்ரை பண்ணுவேன். ஃபிஷ்ஷே இல்லைனாலும் எதையாச்சும் எடுத்துகிட்டு போய் போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். நீங்களுமே வந்து கலந்துக்கோங்க. யூடியூபர்ஸுமே வந்து வருவாங்க. யார் யார் வரான்றது எனக்கு தெரியலை, பட் யூடியூபர்ஸ் வந்து வருவாங்க, நான் வருவேன். ஸோ அடுத்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் காம்படிஷன் ஸ்கோரிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு, வின்னர்ஸ் ட்ராஃபி இன் ஈச் கேட்டகரி, ஃபஸ்ட்டு ரன்னர், செகண்ட் ரன்னர், ஓவரால் சாம்பியன். ஸோ ஒரு கேட்டகரிக்கும் வந்து கப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்னு சொல்லி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஈச் கேட்டகரியில் 2 கப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஃபஸ்ட் ரன்னர், செகண்ட் ரன்னர், வின்னர் ட்ராஃபின்னு ஈச் கேட்டகரி. ஓகே, 3 கப்பு ஒரு கேட்டகரியும், அதை தாண்டி சாம்பியன் கப்பு. இதெல்லாம் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலை, பார்த்துப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஸ்கோரில் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கப்ஃபா கேட்டகரி, இந்தியன் பிட் கேட்டகரி, ஜென்ஸு கேட்டகரி. ஸோ எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இமேஜ் வந்து நான் ஏதோ கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் இமேஜை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வாங்க, காம்படிஷன்லாம் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சிஎஃப்ஐல தான் வந்து நிறைய புது பீப்புள்ஸை வந்து நான் சந்தித்தேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து நமக்கு கம்மியாக தானே கிடைக்கும். நீங்கள் இங்கே வர்றப்ப நிறைய விதமான செல்லர்ஸை வந்து மீட் பண்ணலாம். எனக்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ என் கூட டச்சில் இருக்க ஒரு 50-60% பீப்புளை வந்து நான் போன காம்படிஷனில் சந்தித்தவங்க தான். இப்போ நீங்களுமே வந்து நிறைய புது ஆபியஸ்ட்டை வந்து சந்திக்கலாம். நமக்குன்னு வந்து ஒரு மீட்டிங் வாங்க, எல்லா ஆபியஸ்ட்டும் வாங்கினா யாரும் வரமாட்டோம். ஸோ இந்த மாதிரி எதனா வந்து நம்மளை ஒன்று சேர்த்தா தான் உண்டு. அதே மாதிரி அங்கே நிறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க, அக்வேரியம் ஸ்டால்ஸு, பில்லட்டுக்கு, மெடிசன்ஸ்க்கு. அங்கே வந்து சேலும் பண்ணுவாங்க. ஃப்ரீ சாம்பிள்ஸும் வந்து சிஎஃப்ஐல ஒரு சிலர் கொடுத்தாங்க.
இங்கே எப்படி நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸ்டால்ஸ் போடுவாங்க, அது ஃப்ரீயாகவும் இருக்கலாம், நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரியும் இருக்கலாம். போன காம்படிஷன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நிறைய வாங்கிட்டு வந்தேன். அது யூடியூபர்ஸ்க்கு ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க மெடிசன்ஸ்லாம், அழின்னு வந்துட்டேன். அதெல்லாம் எப்படி சொல்லாமான்னு தெரில, அதுதான் நான் பண்ணேன். ஆனால் போன முறை ஃப்ரீ சாம்பிள்ஸ் எதிர்பார்க்காதீங்க, ஸ்டால்ஸ் போடுவாங்க. நம்ம இன்னும் நிறைய பிராண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன பிராண்ட் இருக்குது, மெடிசன்ஸ்க்கு எது இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச 2-3 தான் நம்ம போவோம், நமக்கு தெரிஞ்சதை வாங்குவோம் வருவோம். ஸோ இங்கே வர்றப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கிட்ஸ் ஒன்றும் இருக்கான், அது எந்த மாதிரின்றது எனக்கு தெரியலை. பசங்களுக்கும் முக்கியத்துவம் தரணுன்றதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. அது போனால் தான், நடத்தினா தான் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாரையும் வந்து நம்ம ஜூலை 1-2 மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டே அங்கே தான் இருப்பேன். கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், காம்படிஷனில் சந்திப்போம்.